சார் வணக்கம் சார். வணக்கம் சார், அதிமுக இன்னைக்கு ரெண்டாக பிளவுபட்டிருக்கு. சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி ஒரு தரப்பு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு தரப்பு. எப்படி சார் பார்க்குறீங்க? சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அவங்களுக்குள்ளுக்குள்ள ஒரு விஷயம் நடந்திருக்கு. அந்த விஷயத்தின் வெளிப்பாடாக இன்றைக்கி சத்தியம் பண்ணி சொல்ல என் மகன் மேலே சத்தியம் அப்படின்னு சிவி சண்முகம் இப்போ ஊடகத்தில் சொல்லி கொண்டு இருக்கிறார். என்னென்னா திமுகவும் அதிமுகவும் ஒன்றா சேருமோ, அப்போ நான் வந்து முதலமைச்சர் உங்களுக்கெல்லாம் மந்திரி பதவி கொடுக்குறேன் அப்படின்னு பாண்டிச்சேரியிலே இந்த எம்எல்ஏக்கள்லாம் கொண்டு போய் வச்சு பேசுனதாக சொன்னார். இதை வந்து நம்ம இப்படி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திமுகவுக்கு எதிர்த்த மாதிரி வந்த கட்சியில் அந்த கட்சியோடைய ஆதரவில் நம்ம நிற்கணுமா, அப்படி அதனால தான் எங்களுக்கு வந்து வேறு பாதையை நாங்கள் தேடிக்கொண்டோம் என்பதாகத்தான் அவங்க இப்போ 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 ஊடகங்களில் பேசப்படுகிறது. அதுதான் பெரிய பிரச்சனைன்னு அவங்களும் நினைக்கிறாங்க. சார், இப்போது இந்த இரு பிரிவினிடையே இப்போ பார்த்தோங்கன்னா ஏற்கனவே பல பிரிவாக வந்து அதிமுக வந்து பிரிஞ்சிருக்கு. இப்போது தேர்தலுக்கு பிறகு இது மாதிரி பிரியும் போது மக்களிடையே எப்படி சார் பார்ப்பாங்க? சரி, மக்கள் வந்து எலெக்ஷன் போது தான் எல்லாம் கூட்டணியை பார்க்குறாங்க, அது வேறு விஷயம். பட் என்ன, இப்போது செங்கோட்டையனை எடுத்தாங்க, அப்புறம் இதே மாதிரி சசிகலாவை சேர்த்துக்க மாட்டேன், டிடிவி தினகரன் சேர்த்துக்க மாட்டேன், இப்படிலாம் நிறைய விஷயங்களை வந்து முரண்பாடாக வந்து இந்த என்டிஏ கூட்டணி ஸ்டார்டிங்கில் பிஜேபி சொன்னதெல்லாம் இவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. தனித்தனியாக எல்லாரையும் ஒவ்வொரு ஆளாக காட்டி ஜேசிடி பிரபாகரன் கூட இன்றைக்கி ஒரு ஆள் காட்டி விடப்பட்டது தான். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இனி அதிமுக வந்து இனிமேல் ஜாஸ்தி எப்படின்னு கேட்டால் இப்போ இது வந்துட்டாங்க. நம்ம எஸ்பி வேலுமணியும் சிவி சண்முகம் என்ன சொன்னாங்கன்னா, சசிகலாவை டிடிவி தினகரன் நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு பெரிய விஷயத்தை எடுக்கிறாங்க. அப்போ இப்போது இவங்க வருவாங்களா அப்படின்ற மாதிரி எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பாக ஒரு யுனைடெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அப்படி தான் எல்லோரும் திங்க் பண்ணுறாங்க இன்றைக்கி. சார், இப்போது அதிமுக ரெண்டு பிளவாக இருக்குது. அதில் சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி அந்த தரப்பை போயிட்டு விஜய் வந்து சந்தித்தார். இன்னும் வந்து விஜய் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கலை. எப்படி சார் பார்க்குறீங்க? சரி, இது எல்லாமே அரசியல் நோக்கத்தில் என்ன பண்ணாங்க, சில பேர் சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி வந்து கரூர் சம்பவத்துக்கு சப்போர்ட் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுவது எடப்பாடி பழனிசாமி. ஸோ அன்றைக்கி மட்டும் அந்த ஒரு ரைட்டான விஷயத்தை அவர் சொல்லி இல்லைன்னா ஈஸியாக திமுக அரசாங்கம் இவர் மேலே சார்ஜ் ஷீட் போட்டு உள்ள தள்ளியிருப்பாங்க. ஸோ அதுக்கு ஆப்போசிட் அவர் வந்து கொஞ்சம் ஆதரவு கொடுத்தார் பழனிசாமி என்பதெல்லாம் மறந்துட்டு இன்றைக்கி இப்படி பேசுகிறாரு, அந்த கட்சியை ரெண்டாக இது பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி அரசியல் வட்டாரங்களில் பேசப்படும் பொருளாக இன்றைக்கி இருக்குது. சார், சிவி சண்முகம் வந்து பழைய ஆட்கள்லாம் வந்து உள்ளே சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சேர்த்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சார், இப்போது சிவி சண்முகம் பேட்டி கொடுக்கும்போது சின்னம்மா உள்ளே வரணும், டிடிவி உள்ளே வரணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாரு. எப்படி சார் மறுபடியும் ஏற்றுக்குவாங்க? இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துருந்தாங்களோ, இப்போ எல்லாம் ஒன்றா சேரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க ஓட்டுகள், இந்த ஜாதி ஓட்டுகள் தான் நிறைய நம்பி இருக்குது. இப்போ சசிகலாவுக்கு அப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஜெயிச்சதுக்கு காரணமே அவர் ஒரு ஜாதியோட பின்னணி தான் ஜெயிச்சு வர்றார் போடிநாயக்கனூரில். ஸோ இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒன்றா சேரும்போது கண்டிப்பாக ஒரு பெரிய வளர்ச்சி அதிமுக காலம் என்பது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒன்றா சேருவது எப்பவுமே ஒரு நல்லதாக தான் நான் பார்க்குறேன். சார், இப்போ வந்து பார்த்தோன்னா எல்லாருமே வந்து எடப்பாடி பழனிசாமி தான் வந்து குற்றம் சொல்கிறாங்க. ஏன்னா அவர் ஏற்கனவே 10 தோல்வி பழனிசாமின்னு வந்து சொல்லுவாங்க, இப்போ 11 தோல்வி பழனிசாமின்ற மாதிரி இது பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் வந்து பொறுப்பேற்று அவர் வந்து பதவி விலகணும் அப்படின்னு வந்து இந்த தரப்பு சொல்லுது. எப்படி சார் அதை பார்க்குறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக் இருக்குதுன்னு தெரிஞ்சு 11 தடவை இவர் தோல்வியை சந்தித்து கொண்டே இருக்கிறார். அப்படி பண்ணும்போது எப்பவுமே இவர் ஜெயலலிதாவோ இல்லை நம்ம எம்ஜிஆர் மாதிரியோ ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் கிடையாது. ஸோ அவர் வந்து கட்டுக்கு 4.25 வருஷம் இருந்தார். இப்போ தோல்விகளை இருக்கும்போது ஒரு தலைமையை மாற்றுவது ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ அது வந்து இவர் மாற்றியிருந்தால் உண்மையிலேயே ஒரு நல்லதாகத்தான் நான் பார்க்குறேன். ஏன்னா மக்கள் திமுக அதிமுக பார்த்து போர் அடித்து தான் இன்றைக்கி விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க. ஸோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னொரு ஆளுக்கு ஏன் கொடுக்கக்கூடாது என்பதாகத்தான் இன்றைக்கி எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. சார், இப்போ இந்த 25 எம்எல்ஏக்கள் இது மாதிரி வந்து வெளிவந்ததுனால அவங்களுடைய கட்சி பதவியெல்லாம் வந்து நீக்கியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. இந்த அதிரடி நடவடிக்கை எப்படி சார் பார்க்குறீங்க? ஆமாம், இப்போ கட்சி பதவி இப்போ பார்த்தீங்கன்னா மாறி ஓட்டு போட்டிருக்காங்க. ஓட்டு யார் போட்டாலும் வந்து கவுண்டிங் இது எடுத்துக்கலாம் சட்டமன்றத்துக்குள்ளுக்குள்ளே. ஏன்னா இது வந்து சபாநாயகருடைய அதிகாரத்தில் இருக்குது. ஓகே, கொரோனா சொன்னாரோ இல்லைனாலும் பரவாயில்ல எடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போ சட்ட பிரகாரம் பார்த்தீங்கன்னா 32 பேர் இருக்கணும், இல்லைனா கட்சி தாவல் சட்டம் வரும்.
இப்போ கட்சி சாவல் சட்டத்து பிரகாரம் இவர் ஆக்ஷன் எடுக்க போகிறார் என்பதனுடைய முதல் படி தான் அவங்க பதவியெல்லாம் பின்னெடுக்கிறார். இப்போ எல்லாருடைய பதவியும் பின்னெடுத்து பின்னா அவங்க ஜஸ்ட் ஒரு எம்எல்ஏ தகுதியில் மட்டும்தான் நிற்பாங்க. அப்போ இவர் கட்சி தாவல் தடை சட்டத்தை கையில் எடுக்க போகிறார் என்பது தான் அதனுடைய நிலைப்பாடாக தெரிகிறது. சார், இப்போது அதிமுக ரெண்டாக பிளவுபட்டதுக்கு காரணம் வந்து பார்த்தோம்னா லீமா ரோஸ் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஆதவர்ஜன் அவங்க மாமியார். ஏன்னா லால்குடியில் வந்து அவங்க ஜெயிச்சிருக்காங்க. எப்படி சார் அதை பார்க்குறீங்க? அவங்க தான் உடைக்க பார்க்குறாங்களா? சரி, அவங்க தான் வந்து எல்லாரும் பேசப்படும் பொருள் என்னன்னா லீமா ரோஸ் வந்து தான் வந்து இந்த மாதிரியான ஒரு ஐடியாவை கொடுத்தது அப்படின்றாங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் தமிழக அரசியலில் பார்த்தா பணபலம் தான் எல்லாமே தீர்மானிக்கும் சக்தியாக இருக்கிறது. அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ லீமா ரோஸ் கிட்ட நிறைய அந்த பணபலம் இருக்கிறது. இந்த பக்கம் ஆதவ அர்ஜுனா இருக்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த விஜயோட பதவியேற்பு விழாவுக்கு வந்து மார்ட்டின் வந்தார். ஸோ அவர் எந்த வகையில் யார் அவர் கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்னு தெரியல. ஸோ இப்படிலாம் பார்க்கும்போது ஒரு பெரிய விஷயத்தை ப்ளே பண்ணி அந்த இடத்துல அதிமுக உடைச்சி எனக்கு தெரிஞ்ச பின்னாடி அதாவது நம்ம நினைப்பது என்னென்னா இவங்க விஜயோட கட்சியில் சேரும்போது மந்திரி பதவியும் கொடுக்கப்படும் என்பதாகத்தான் இன்றைக்கி அரசியல் வட்டாரங்களில் பேசப்படும் பொருளாக இருக்கிறது. சார், இப்போது விஜய் அவர்களுடைய பார்ட்டியிலேருந்து வந்து பார்த்தோம்னா அதிமுகவில் இருக்கிற ஒரு முக்கியமாக ஒரு 4 பேருக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறதா வந்திருக்கு. அது யார் யாரா சார் இருக்கும்? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இப்போ நடந்து முடிந்த தேர்தலில் அதிகமான பணத்தை செலவு பண்ணது யாருன்னா சிவி சண்முகமும் எஸ்பி வேலுமணி தான். எஸ்பி வேலுமணி நிறைய செலவு பண்ணதான் நம்மளே பார்த்துருக்கோம். ஸோ அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அதனால தான் வெளியில் வந்தது இவரை வச்சு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது என்பதாகத்தான் வெளியில் வந்தாங்க. இப்போ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேருக்கு 2-3 பேருக்கு தரலாம். எனக்கு தெரிஞ்சு எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம், லீமா ரோஸ் 3 பேருக்கும் மந்திரி பதவி கண்டிப்பாக கொடுப்பார். ஸோ இந்த 3 பேரும் கொடுப்பாங்க. அவருக்கு பார்த்தா வாரியம் இருக்குது, வாரிய தலைவர் கொடுக்க போகிறாங்க. இப்போ உள்ளாட்சி எலெக்ஷன்லாம் இப்போ வரப்போகுது. இப்போ உள்ளாட்சி வரும்போது இப்போ இவருக்கெல்லாம் பார்த்தா ஒரு புதுக்கோட்டையோட மேயர் பதவி கொடுக்கலாம் நம்ம இவங்களுக்கு. ஸோ இப்படியெல்லாம் வந்து பேசப்படல, இப்படி தான் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இப்போ அவங்களுக்கும் கிடைக்கும் என்பதாகத்தான் அவங்களும் நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள். நன்றிங்க சார். நன்றி.